பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். இந்த நாளும் கூட கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிறதான வார்த்தை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஹல்லேலூயா, நோவாவுக்கு பிறகு புதிய சந்ததி பிறக்கிறார்கள். கர்த்தர் அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் அவர்கள் கொடுத்த ஞானத்தை கொண்டு வானளாவிய உயரத்திற்கு ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான காரியங்களில் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், 3வது வசனம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு அறிவோடு விசேஷ ஞானத்தோடு கர்த்தர் கொடுத்ததான எல்லா காரியத்தோடும் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த காரியத்தை முதலாவதாக அது கர்த்தருக்கு விருப்பமா அப்படின்றது அவங்க அதை கர்த்தர்கிட்ட கேட்கல. அது ஒரு தவறான ஒரு காரியம். அடுத்ததாக தான் காரியம் செய்ததை என்ன என்று அவங்க சொல்கிறாங்க பார்க்கும்போது பாருங்கள், பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும், எப்படி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி, நமக்கு ஒரு நகரமும் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு சிகர கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வார்கள் என்று சொல்லி கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை செய்யும்போது அவர்கள் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்படவில்லை. நமக்கு ஞானம்ன்றது நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு அறிவு, நமக்கு புத்தி, இந்த உலகத்தை நம்ம எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு வரணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணுன்றது அந்த ஞானம் நமக்கு கிடையாது. எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த புத்தி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. நமக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் A to Z அத்தனைக்கும் சொந்தக்காரர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்தில், ஹல்லேலூயா, நம்ம அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறது முதலாவதான தவறான காரியம். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்காததும் தவறான காரியம். அடுத்ததாக 3வது, நமக்கு ஒரு பேர் உண்டாக அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். நமக்கு ஒரு பேர். இப்போ குடும்பத்தை நடத்தும் போது பார்த்திங்கன்னா, நான் தானே குடும்பத்தை நடத்துகிறேன், நான் தானே இந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், நான் தானே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே இந்த ப்ராஜெக்டை பண்ணுறேன், எனக்கு கீழே தானே இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் தானே இவங்களை எல்லாத்தையும் நடத்துகிறேன், நான் தானே இந்த பிஸ்னஸை பண்ணுறேன், எனக்கு இருக்கிற அறிவில் தானே நான் பண்ணுறேன், எல்லாவற்றையும் ஹல்லேலூயா செய்து முடித்து அது 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 முழுவதுமாகவே தவறு. அது மாத்திரமல்ல, அது செய்து முடித்து அவர்களுக்குன்னு ஒரு பெயர் வரணுமா, இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு பெயர் வரணும், இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு பெயர் வரணும், என்னுடைய பெயர் பேசப்படணும், நான் மரித்தாலும் பேசப்படணும். இப்படிப்பட்டதான ஒரு பேருக்கும் புகழுக்கும் அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநேக பிரசித்தி பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதபடி தங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தங்களுடைய பெயர் உயர்த்தப்படும்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஜீவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பாஷைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தாறுமாறாக்குறார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்போ அந்த உலகத்தில் நம்ம செய்கிற வேலையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து மனுபுத்திரன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய மகன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், என்னை ஏற்றுக்கொண்டானே, ஹல்லேலூயா, நாமத்தை தரித்து கொண்டானே,
அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான், அவனோட வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சிந்தனை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். வாயிலிருந்து சொற்கள் பிறவாதற்கு முன்பாகவே அவர் என்ன புறப்படும் என்று அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் நம்மளை உண்டாக்கின தேவன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அப்போது கர்த்தர் இந்த ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே பாஷை தான். அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்போது தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, தங்களுக்குன்னு ஒரு பெயர். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறத ஒருவரும் தடை பண்ண முடியாது, ஒன்றும் நிற்காது, நாம் செஞ்சு முடிப்போம், கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சோம், நமக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களோட சிந்தனையில் அப்படி தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய ஞானமே இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஞானமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு ஞானன்று ஒன்று அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்க பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்க பட்சத்தில் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறனா, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கும். அப்போ இவங்களுடைய கிரியைகளை என்ன பண்ணோம், உடைச்சி போடணும். இவங்க கட்டுக்கிறத நிறுத்தப்படணும். ஏன்னா ஒன்று கூடி ஒரு மனமாக இருக்கிறாங்க இல்லையா, அதை நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க பாஷையை தாறுமாறாக்குறாரு. ஹல்லேலூயா. ஒருவர் பேசுகிறத ஒருவர் புரிந்து கொள்ளாதபடி இவங்க எல்லாம் அங்கே ஒரே பாஷையில் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த பாஷை புரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பல பாஷைகளை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஒருவர் ஒரு விதமான பாஷையை பேசுகிறாங்க, ஒருவர் இன்னொரு விதமான பாஷையை பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு விதமான பாஷையை பேசுகிறாங்க. இப்படி பல பேர் பல பாஷைகளை பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்க பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு புரியலை. இப்போ நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவிலே பல பாஷைகள் நிறைந்திருக்கிறது. இந்தியாவில் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, இப்படி பல பாஷைகள். இப்போ ஒருவருக்கு ஹிந்தி தெரியும், ஒருவருக்கு ஹிந்தி தெரியாது. ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒருத்தவங்களுக்கு தமிழ் தெரியும், ஒருத்தவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஒருத்தவங்களுக்கு மலையாளம் தெரியும், ஒருத்தவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. இப்படி இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாஷை தெரியுதுன்னு வச்சுக்கோ. ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் 10 விதமான பாஷையை பேசுகிறான்னா அங்கே யாருக்கு என்ன பேசுனா என்ன புரியும், ஒன்றும் புரியாது. அதே போல் தான் கர்த்தர் இங்கே அப்படி செய்து விட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, கலைந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு உகந்த காரியங்களை நம்ம செய்யாவிட்டால் நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், தடை செய்து விடுவார். இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறதான வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம நடந்து கொள்கிறதான காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாரை உயர்த்துகிறோம் என்று நன்கு அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் கர்த்தரே என்ன பண்ணார், அதை தடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மாத்திரம்தான் பெயர் பிரஸ்தாபம் வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம்தான் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான காரணத்திற்கு அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் நாமத்தை தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவான ஒரு ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து யாருடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்கள், யாருடைய நாமத்தை அங்கே உயர்த்துகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அங்கே சொல்கிறதான ஒரு காரியம், அவர் மனுஷகுமாரன் இருக்கிறார். அவர் தான் பிதா, அவர் மனுஷகுமாரன் அந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. ஹல்லேலூயா.
இந்த உலகத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு என்ன நாமத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொடுத்தார் என்றால், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எந்த நாமத்தை நமக்கு கொடுத்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தில் தான் விடுதலை, அந்த நாமத்தில் தான் பிசாசு. அப்போ பிதாவின் நாமம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 11வது வசனம் கூட பாருங்கள். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். பிதாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவும் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவும் வேறு வேறு இல்லை, ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் பிதா அப்படின்றவரை பார்க்க முடியாத ரூபமாய் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை பார்க்கும்படியாக அவர் மனுஷகுமாராக உருவெடுத்தார். ஹல்லேலூயா. அந்த உருவத்தில் தான் நம்மளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம், தேவன் இயேசு ஒருவர் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், மனுஷ நாம யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? அதற்கு இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிருக்காரு? ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறார், ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மாத்திரம்தான் மகிமைப்படுத்தணும், அவரை மாத்திரம்தான் உயர்த்தணும், அவரை மாத்திரம்தான் போற்றணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்ற கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை தாறுமாறாக்குவார். ஹல்லேலூயா. குடும்பத்திலையும் கூட ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படணும். பிள்ளைகள் மத்தியில், பிஸ்னஸ்லையும், வேலையிலையும் கர்த்தர் நமக்கு எந்தெந்த காரியத்தை கொடுக்குறாரோ ஹல்லேலூயா அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யணும். தேவையில்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க? கோபுரம் கட்டுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட எந்த காரியத்தையும் கேட்கல, அவங்களுக்குன்னு ஒரு நகரத்தை கட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ண? அவங்க பெயர் பிரஸ்தாபப்படணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர்ட்ட ஒன்றுமே கேட்கல. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னு கர்த்தர்ட்ட கேட்கணும், இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் என்ன பண்ண? அவங்கள அந்த இடத்துலேருந்து அதை உடைத்து போடும்படியாக அவங்க என்ன பண்ண? அவங்கள ஒன்றுமே பண்ணல, மற்றபடி ஒன்றுமே பண்ணல. அவங்க பாஷைகள் என்ன பண்ண? தாறுமாறாக்கி விட்டார். ஒரு பாஷையை ஒருவர் பேசுகிறது புரியாதபடி ஆக்கி விட்டாராம். இதே போல் தான் குடும்பத்திலும் கூட உங்கள் இஷ்டத்துக்கு, உங்கள் நினைவின்படி, உங்கள் சிந்தனையின்படி, உங்கள் மாம்சத்தின்படி எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி, வேலையில் செய்தாலும் சரி, பிஸ்னஸில் செய்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை தாறுமாறாக்கி போடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நம்ம தாறுமாறு ஆகிட்டோன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா நடக்கும்? ஹல்லேலூயா. பாருங்கள், நீதிமொழிகள் 19:3 மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய மதியீனம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காத ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்தார். பிசாசனம் அந்த சிந்தனை கொடுத்து விட்டுருவான். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவல இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, மதியீனமாக நடந்துட்டாங்க. அது நிமித்தம் என்ன பண்ணாங்க? பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டாங்க. அந்த இடத்துல யார் குறுக்கில் போடுறா? மதியீனம் வருவதற்கு யார் காரணம்? பிசாசு. ஹல்லேலூயா. சுயம், மாமிசம். ஹல்லேலூயா. அந்த மதியீனம் நமக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. அந்த மதியீனம் வந்துச்சு அப்படின்னா ஹல்லேலூயா என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், நீதிமொழிகள் 14:2 நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளோட ஒரு காரியத்தை செய்யும்போது நிதானமாய் செய்யணும். இது என்ன காரியம்? இது எப்படிப்பட்ட காரியம்? இது கர்த்தருக்கு உகந்த காரியமா, கர்த்தருக்கு பிரியமான காரியமா, இது கர்த்தர் சொல்லி தான் நம்ம செய்கிறோமா? இதை எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து செயல்படுகிற ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வழி எப்படி ஆகுமா? தாறுமாறு ஆகிடும். தன் வழிகளை தாறுமாறுவனும் அவரை அலட்சியம் பண்ணுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன் வழியில் தான் இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீதிமொழி 22:12 கூட பாருங்கள். நீதிமொழி 22:12 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்கிறார். கர்த்தருக்கு எதிராக நடக்கிறவர்கள் துரோகிகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் துரோகிகள். ஹல்லேலூயா. அப்போ அவர்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ண? கர்த்தர் தாறுமாறாக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு கார்லேயோ ஒரு பைக்லேயோ போயிட்டுருக்கோம். அப்போ வண்டி தாறுமாறாக போகுதுன்னா அதுக்கு 2 காரியம் உண்டு. ஓகேங்களா? ஒன்று, வண்டியில் ஏதாவது கோளாறு இருக்கும், இன்னொன்று வண்டியை ஓட்டுறவன்ட்ட கோளாறு இருக்கும், இதுக்கும் மேலே ஒன்று இல்லைன்னா ரோடு சரியில்லாமல் இருக்கும். இந்த 3 காரியத்தில் தான் வண்டி என்ன பண்ணுவோம்? தாறுமாறாக போகும். ஹல்லேலூயா.
அப்போ நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது முதல்ல நான் பார்க்க வேண்டும். அல்லையா, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே இருக்கிறதான்றதை சோதித்து அறிய வேண்டும். வண்டியில் எப்படி இன்ஜின், பிரேக்கு, கிளச்சு எல்லாம் சரியாக இருக்குன்ற பார்க்குறோமோ, அதே போல் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய இருதயம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் நம்ம நன்கு அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமா நம்ம யாருடன் பழகி கொண்டு இருக்கோம், நம்முடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்கிறது, நம்ம யாரை உயர்த்தி கொண்டு இருக்கோம், யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், இது எல்லாவற்றையும் அறிந்த ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஒன்றாக இருக்கணும். கர்த்தர் ஒன்றாக இருக்கிறத விரும்புகிறாரு. ஆனால் ஒன்றாக இருந்து அல்லேலூயா தன்னுடைய சுயத்துக்கோ தன்னுடைய மாம்சத்துக்கோ செயல்படக்கூடாதுங்க. அநேகர் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, ஐக்கியமாக இருங்க, ஐக்கியமாக இருங்க, ஒன்றாக இருங்க, ஒன்றாக இருங்கன்னு. ஆனால் ஒன்றாக இருக்கிறது தப்பு இல்லை, தாறுமாறாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன்னுடைய சுயத்துக்கு, தன்னுடைய மாம்சத்துக்கு, தன்னுடைய ஜீவித்தின்படி இந்த உலகத்தை நடக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொல்படி நடக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நடக்கிற பட்சத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ண, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போல் தான் புதிய ஏற்பாட்டிலும் கூட ஹல்லேலூயா அநேக பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி உயரத்தில் இருந்தாங்க. கர்த்தர் எல்லாரும் சிதறடிக்க பண்ணார். அந்த சிதறடிக்க பண்ணது நிமித்தம் தான் அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் என்ன பண்ணது போச்சு. ஹல்லேலூயா. அநேக நபர்கள் எழும்பி என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 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 சர்டன் டைம், சர்டன் டேஸ் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கர்த்தர் ஒன்று கூடி வைப்பார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அவங்கள பயன்படுத்தணும் கர்த்தர் நினச்சிட்டார் அப்படின்னா ஹல்லேலூயா அவருடைய விருப்பப்படி நிச்சயம் என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் நாம் என்ன பண்ண, மதியீனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்த, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தம்மை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர்கிட்ட கேளுங்க, எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நமக்கு சொந்தக்காரங்களை இந்த சரீரம், இந்த ஒவ்வொரு அவயவங்கள், நம்முடைய இருதயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஹல்லேலூயா. அவர் இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம், பரிசுத்தமாக ஜீவிப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு நம்ம கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசைப்பாராக. ஆமேன்.